உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாம் சுத்தமா செஞ்சிருக்கல? கிளீன் சாப், ரொம்ப கிளீன். சரி, 2 கொடு. மாமா, அண்ணனுக்கு குல்பி ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே தலையில கொட்டி விடுவேன். நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி, உங்க அண்ணன் இல்ல. பேசாம சாப்பிடு. பாத்தியா என் தங்கச்சி? ஆமா, போலாத தங்கச்சி. அவளை நீயே பொத்தி வச்சுக்கோ. எனக்கு இன்னொரு குல்ஃபி வாங்கிட்டு வா போ. யாம்லா, இப்ப எப்படி போய் வாங்குறது? டேய் வாங்குடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓய் தம்பி, 2 குல்பி கொடு. டிக்கி சாப். இல்ல சாப். யார்ல அது ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறது? ஏக் நை 2 சாப். அது எதுக்கே ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காவ? அது கள்ளக்காதல்னு நினைக்கிறேன். ஏய் முட்டாள், யார பாத்துட்டா கள்ள காதல்னு சொல்ற? காத திருகிடுவண்டா ராஸ்கல். பரணி, நீயா? நான் மட்டும் இல்ல, என்னோட கள்ள காதலனும் இருக்கான். அங்க பாரு. கணக்க சொல்லி காசு கொடுக்குறேன், ஓடி போயிரு. பாண்டி இரு, நான் காசு கொடுக்கேன். இல்ல மொத்த பில்ல கேட்டா நீ அதுக்கு வேற மாதிரி முடங்குவ. போய ஏலே, ஆற பார்த்து கஞ்ச பையங்க. இல்ல மச்சான், கடவுள் மாதிரின்னு சொல்ல வந்தேன். எம்பிடுடா? 540 சாப். என்னது 540? சாப். ஏலே, என்னல ஒரு வாரம் குடும்ப செலவு சொல்லிட்டு இருக்காங்க. ஏலே, இதை நீயே வச்சுக்க. இதுக்குதான் மச்சான் நானே கொடுத்துறேன். இது என்ன ராத்திரி கொல்லியா இருக்கு? 4 குல்பி சாப்பிட்டதுக்கு 540 வாங்க. பேசாம நைட்டு குல்பி விக்க போலாம் போல இருக்கு. தேங்க் யூ சாப். கண்ணிலே படக்கூடாது, ஓடிடு. மேடம், இதுல என் போன் நம்பர் இருக்கு. குல்பி வேணும்னா கால் பண்ணுங்க, வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுங்க. பாத்தியா? சிரிங்க. நீங்க சிரிக்கிற கடைசி ராத்திரி இதுவா தான் இருக்கும். அவ பாட்டுக்கு என்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இப்ப அவ வீட்டுக்கே வந்திருக்கேன்னதும் எல்லாரும் முன்னாடியும் அவ என்ன மறுபடியும் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கான். எனக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்காதா? பதிலுக்கு நான் அசிங்கப்படுத்தினா எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியப்படுத்த வேணாமா? அதுக்கு தான் சார் இந்த ஏற்பாடுலாம். ஏலே, நீ செய்ய போற வேலைக்கு அவ ஊர் முன்னாடி தலை காட்டவே முடியாது. அது உனக்கு பரவாயில்லையா? ஊரே அவளை காரி துப்புமே. சார், அதுதான் சார் எனக்கு வேணும். இப்ப நீங்க அதை தரப்போறீங்களா இல்லையா? ரொம்ப தாமலே வேகமா இருக்கே. தனியா ஐயா கொண்டா, இந்தாங்க. இந்தாரு, இதுல எண்ணி 4 சொட்டு தாமலே, 4 சொட்டு. காப்பி தூள சிக்கரி கலப்பாங்கல்ல, ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அளவுக்கு கலந்து கொடுத்தா போதும். தப்புன்னு மயக்கம் போட்டுருவான். ஐயா, 4 சொட்டுன்னு சொன்னதை மறந்துடாதீங்க. அதுக்கு மேல கொடுத்தா ஆளே அவுட் ஆயிருவாங்க. அப்புறம் சங்குதான். அப்படியா? பாத்துக்கலே, சரியா பிளான் பண்ணணும். நடு ராத்திரியில ஊரை கூட்டிட்டு தான் கதவே திறக்கணும். அந்த ரத்னாவுக்கும் அந்த வாத்தி, அவன் பேர் என்ன? அறிவழகன். அந்த அறிவுக்கும் ரத்னாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊரே நம்பணும். அவங்கள அவமானப்படுத்த ஆட்களை நான் செட்டு பண்ணி அனுப்புதேன். இதுல முக்கியமா அவ அண்ணங்கார அந்த வெறும்ப, அவன் அந்த இடத்துல இருக்கணும். அவன் கூனி குறுகி அவமானத்துல சிரித்து போய் நிக்குதத நான் சிரிச்சுக்கிட்டே என் கண்ணால பார்க்கணும். அதை நான் பாத்துக்கிறேன் சார். இல்லே,
காசு கீசு பத்தல வேணும்னா கேளு, நான் தாரேன். கொடுக்க வேண்டியதை கொடுத்து நடத்த வேண்டியதை நடத்து, அதுதான் முக்கியம். அதெல்லாம் என்கிட்ட இருக்கு சார். சரியில்ல, நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை எவனாவது பார்த்து அந்த வெறும் பேக்கெட்டை பத்த கித்த வச்சு அதுவே ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்பி விட்டுரும். முதல்ல கிளம்பு. சரியாவா? யாரில் இருக்கும்? அடியே ரத்னா, உனக்கு தாண்டி 4 சொட்டு, அந்த அறிவழகனுக்கு 10 சொட்டு. எல்லாரும் கடைசியா பால் ஊத்துவாங்க, நான் அந்த அறிவழகனுக்கு இந்த மருந்த ஊத்துறேன். ஐயா, எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இன்னும் அவன் மனசுல லவ் கொஞ்சமாச்சு இருக்காதா? இல்லையே, அதனாலதானே நம்ம சொல்லுறது எல்லாத்தையும் இவன் கேட்கான். நீங்க பாட்டுக்கு அவங்கிட்டயே அவன் பொண்டாட்டியை அவமானப்படுத்துறது உனக்கு ஓகேவான்னு கேக்குறீங்களே. திடீர்னு அவன் சுதாரிச்சுக்கிட்டு நான் என் பொண்டாட்டியை அவமானப்படுத்த மாட்டேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லே, அப்படி அவன் சொல்லிடக் கூடாதுங்கிறதுனால தான் நான் இந்த கேள்வியே அவன்கிட்ட கேட்டேன். அவனை வச்சே நான் அவன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்த அவன் வாயாலேயே நான் வாக்குமூலம் வாங்கிட்டேன். அட்டாமலே இந்த சௌந்தர பாண்டி எப்படி? சாயந்தரமா எல்லா டீச்சருக்கும் நீ டீ கொடுப்பல்ல, அப்போ ரத்னா குடிக்கிற டீல இந்த சொட்டு மருந்த 4 சொட்டு விட்டு கொடுக்கணும். விஷமா சார்? பயப்படாதடா, விஷம்லாம் இல்ல. அது மாதிரி அந்த அறிவழகன் இருக்கான்ல, அவனுக்கு தர்ற டீல 10 சொட்டு போடணும். எதுக்கு சார் அம்பிட்டு? லேடிஸ் ஈஸியா மயக்கம் போட்டுருவாங்க, ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதான் முக்கியமா அவங்க 2 பேரும் பிரின்சிபல் ரூம் உள்ளதான் டீயை குடிக்கணும். ஓகே சார், நான் செஞ்சிடறேன். கொடுங்க. இந்தா அட்வான்ஸ். வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கியை வாங்கிக்க. ரொம்ப நன்றி சார், கச்சிதமா முடிச்சிடுறேன் சார். மாமா, காய்ச்சலோட எங்க போனீங்க? அது படுத்தே கிடந்தனா, ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான். அதுதான் எங்க போனீங்கன்னு கேட்டேன். போன கூட போட்டேனே, நீங்க தான் எடுக்கல. ஆமா, ஆமால. அது இல்ல, தலைவலிக்கு தைலம் வாங்க போனேன். தலைவலி தைலமா? இங்க என் கடையில இருக்குதே. போன போட்டா அண்ணன் வெட்டிக்கிளி கிட்ட கொடுத்து விட போது. இல்ல போன போட்டா அண்ணன் வெட்டிக்கிளி கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ கொடுத்து விட்டுருக்கோம். அதை விட்டு இந்த காய்ச்சல் எதுக்கு வெயில்ல அலையறிய? அது இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு தான். அம்பிட்டு நல்லவரா நீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.